ஹாய் காய்ஸ். இந்த வீடியோல த ஈவில் காட் பை பிளேயிங் கேம் மங்காவோட 12வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். 11வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஷின் ஹாஸ்பிட்டல்ல ரூம் நம்பர் 505க்கு வந்தாச்சு. கதவு தட்டி ஹே மிரி, உள்ள இருக்கியான்னு கேக்குறான். ஆனா உள்ள இருந்து ஏதோ வித்தியாசமான சத்தம் வருது. மனசுக்குள்ள என்னடா இது, ஏன் இவ வாய்ஸ் இவ்ளோ வியர்டா இருக்குன்னு யோசிச்சுட்டே உள்ள போறான். பார்த்தா செம்ம ஷாக்கு. மிரி அங்க புஷ்அப்ஸ் எடுத்துட்டு இருக்கா. மிரி திரும்பி பார்த்து செம்ம சந்தோஷமா, டீச்சர் நீங்க இங்க வந்தீங்களா, நான் சேஃபா இருக்கேனான்னு கவலையா இருந்துச்சான்னு கேக்குறா. ஷின்னுக்கு ஒண்ணுமே புரியல. எம்மா, அடிபட்ட ஒருத்தர் ஏன் இப்படி ஹார்ட் ஒர்க் பண்றீங்கன்னு கேக்குறான். மேரி சிரிச்சுட்டே, சும்மா படுத்து படுத்து போர் அடிச்சிடுச்சு டீச்சர், அதான் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணலான்னு நினைச்சேன்னு சொல்றா. அப்போ இப்போ நீ சரியா இருக்கியான்னு ஷின் கேக்க, மேரி ஆமா டீச்சர், நான் இப்ப பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், பாருங்க ஒரு காயம் கூட இல்ல, பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டே அவளோட பேண்டேஜ அவுக்க ஆரம்பிக்கிறா. என்னடா இந்த பொண்ணு இப்படி பண்ணுதுன்னு ஷின் முகம் சுளிச்சுக்கிறான். அப்போ பின்னாடி இருந்து ஒருத்தங்க வந்து, ஹே மிரி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு பலாருன்னு ஒரு அற விடுறாங்க. ஷின்னுக்கு ஒரே ஆச்சரியம். திடீர்னு யார் இந்த லேடின்னு யோசிக்கிறான். மிரி வலியில, அக்கா என்ன பண்றீங்க, எனக்கு அடிபட்டிருக்கு தெரியாதா, வலிக்குதுன்னு கத்துறா. அவ அக்கா, ஒரு பையன் முன்னாடி எப்படி நீ உன் பேண்டேஜ அவுக்கலாம்னு கேட்டுட்டு ஷின் பக்கம் திரும்பி கோவமா, யாரு நீன்னு கேக்குறாங்க. ஷின், என்னது நானா, அத நான் உங்கள கேக்கணும், நீங்க யாருன்னு கேக்க, அந்த பொண்ணு டக்குன்னு ஷின்னோட காலரை புடிச்சு, உனக்கும் என் தங்கச்சிக்கும் என்ன ரிலேஷன், ஓ முன்னாடி அவ பேண்டேஜ அவுக்குறாங்க என்ன அர்த்தம்னு மிரட்டுறாங்க. ஷின் மனசுக்குள்ள, ஓ அப்போ இவங்க தான் மிரியோட அக்கா, ஆனா இவங்கள பார்த்தா ஒரு சாதாரண ஆள் மாதிரி தெரியலையேன்னு யோசிக்கிறான். மிரியோட அக்கா, என் தங்கச்சியே நீ மயக்க ட்ரை பண்ணேன்னு தெரிஞ்சது கொன்னுடுவேன் உன்னன்னு சொல்றாங்க. மிரி கத்தி, அக்கா நீங்க ஏன் என் டீச்சர் கிட்ட இப்படி பிஹேவ் பண்றீங்கன்னு கேக்க, அவ அக்கா, என்னது டீச்சரா, இவனா, பாக்குறதுக்கே லூசர் மாதிரி இவ்ளோ வீக்கா இருக்கான், இவன் எப்படி உன் டீச்சரா இருக்க முடியும், ஹண்டர் அகாடமில டீச்சரான்னு கேக்குறாங்க. ஷின், இல்ல இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்ல, மிரி பின்னாடி இருந்து, டீச்சர் ப்ளீஸ் அவங்க கிட்ட உண்மைய சொல்லிடாதீங்கன்னு கெஞ்சுறா. அவ அக்கா, நீ சொல்லுடா, யாருடா நீன்னு கேக்க, ஷின், மிரி சொல்றது உண்மைதான், நான் ஒரு டீச்சர் தான்னு சொல்றான். அவ அக்கா, ஒரு பிஇ டீச்சர்னா கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும், நான் உன்னை அகாடமில பார்த்ததே இல்ல, உன் ரேங்க் என்ன, சரி அதை விடு, உன்னை பார்த்தா ஒரு ஸ்பெஷலும் இருக்கிற மாதிரி தெரியலன்னு கிண்டல் பண்றாங்க. மிரிக்கு கோவம் வந்துருச்சு. அக்கா நீங்க ரொம்ப ரூடா பேசுறீங்க, எங்க ஷின் டீச்சர் ஒரு பெரிய கிரேட் பர்சனாலிட்டி. என்னது, எங்க டீச்சரான்னு அவ அக்கா ஷாக் ஆகி கேட்க, மிரி, ஆமா, அவர் பார்க்க அப்படி தெரியாம இருக்கலாம், இந்த உலகத்துக்கு இன்னும் அவரை பத்தி தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு தெரியாது அவர் எவ்ளோ பவர்ஃபுல்னு, அவரை நீங்க ரொம்ப சாதாரணமா எடை போடாதீங்கன்னு சொல்றா. மிரியோட அக்கா அப்படியே அவங்க தொப்பிய கழட்டிட்டு, ஓ அப்படியா, அவ்ளோ பவர்ஃபுல்லா இவன்னு கேக்குறாங்க. அங்க பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம எஸ் ரேங்க் ஹண்டர் சூப்பர் மாடல் சங்மினா. அடேங்கப்பா, என்ன ஒரு ட்விஸ்ட். ஷின் மனசுக்குள்ள, என்னது மிரியோட அக்கா எஸ் ரேங்க் ஹண்டர் சூப்பர் மாடல் சங்மினாவான்னு மிரண்டு போறான். சங்மினா, அப்போ இனிமே நீ எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டியா, எஸ் ரேங்க்ல டாப்புக்கு போயிட்ட உடனே நீ ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டேன்னு நினைப்பா, சரி நீ எவ்வளோ பவர்ஃபுல் ஆயிருக்கேன்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மைண்ட் கண்ட்ரோல் எபிலிட்டியை யூஸ் பண்றா. மிரிக்கு தலை பயங்கரமா வலிக்குது. அக்கா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு கத்துறா. சங்மினா, என்ன இவ்ளோ சீக்கிரம் ஹார்மேனிக்கிட்டியான்னு கேட்டு அவ எபிலிட்டியை யூஸ் பண்ணி முதல்ல முட்டி போடுன்னு சொல்றா. அந்த எபிலிட்டி அவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு, மிரி உடனே மண்டியிட்டு முட்டி போடுறா. சங்மினா, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் நீ செய்யணும், இத நீ அடிக்கடி மறந்துகிறன்னு இருக்கும்போதே ஷின் அவங்க முன்னாடி வந்து, உங்களுக்கு கண்ணு தெரியலையா, அவளுக்கு எவ்வளவு அடிபட்டிருக்குன்னு, ப்ளீஸ் அமைதியா இருங்க, நீங்க இப்படி உங்க எபிலிட்டியை யூஸ் பண்ணா அவளுக்கு இன்னும் தான் வலிக்கும்னு சொல்றான்.
சங்மினா கோவமா, யார்டா நீ என் விஷயத்துல தலையிடன்னு சொல்லிட்டே ஒரு எபிலிட்டிய யூஸ் பண்றா. ஷின் காத பொத்திக்கிட்டு, அம்மாடியோ என்னம்மா கத்துற நீன்னு சொல்றான். சங்மினா, அப்போ நீ என் வழிய விட்டு நகர மாட்ட அப்படித்தானேன்னு கேட்டுட்டு, ஷின் மேல மைண்ட் கண்ட்ரோல் எபிலிட்டிய யூஸ் பண்றான். இங்க இருந்து நகரல, இன்னைக்கு என் கையால சாகப் போற. ஆனா அந்த எபிலிட்டில எந்த ஒரு எஃபெக்ட்டுமே ஷின் மேல இல்ல. இத பார்த்து சங்மினா ஷாக் ஆகுறாங்க. என்னது, என் எபிலிட்டி இவ மேல ஏன் வேலை செய்யலன்னு யோசிக்கிறாங்க. ஷின் சொல்றான், ஆமா, நான் ஒரு அவுட்சைடர் தான். அதுக்காக நீ உன் சொந்த தங்கச்சிக்கிட்டே இப்படி நடந்துக்கலாம்னு நினைக்கிறியா? அப்போ மிரி எந்திரிச்சு நிக்கிறா. நின்னுட்டு நம்ம ஹீரோவ பார்த்து சொல்றா, டீச்சர், நீங்க நிஜமாவே ரொம்ப ரொம்ப அமேசிங். என் சிஸ்டரோட மைண்ட் கண்ட்ரோல் எபிலிட்டி உங்க மேல கொஞ்சம் கூட வேலை செய்யல. இத கேட்ட உடனே நம்ம ஷின்னுக்கு ஒரே ஷாக்கு. என்னது, மைண்ட் கண்ட்ரோலா அப்படின்னு கேட்க, ஆமா, மினா ஒரு சைக்கிக் டைப் ஹண்டர் ஆச்சே. மினா யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ உன்னோட ரேங்க் கண்டிப்பா. நம்ம ஷின் மனசுக்குள்ள நினைக்கிறான், ஐயோ மேடம், நீங்க அவ்ளோலாம் உங்க மூளைக்கு ஸ்ட்ரெஸ் குடுக்காதீங்க. நான் வெறும் ஒரு ஜி ரேங்க் தான். உங்களுக்கு உண்மை தெரிஞ்சா நீங்களே ரொம்ப எம்பாரஸ் ஆயிடுவீங்க. அடுத்த செகண்ட் மினா நம்ம ஷின் கிட்ட வந்து, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்கள சரியா புரிஞ்சுக்கல. அடேங்கப்பா, என்ன ஒரு ஆட்டிட்யூட் சேஞ்சு. இப்போ எனக்கு ப்ராப்பரா புரியுது. நீங்க தான் மிரியோட டீச்சரா இருக்கிறதுக்கு தகுதியானவர். ப்ளீஸ் என் தங்கச்சிய நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு ரொம்ப பணிவா சொல்றா. ஷின்னுக்கு ஒரே பதட்டம். ஆ சரி சரி கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறான், என்னடா இது, இவ ஆட்டிட்யூட்ல இவ்ளோ பெரிய மாற்றம், ஏன் இப்படி திடீர்னு? அப்போ மினா மிரி கிட்ட திரும்பி, மிரி, நான் சொல்றத கவனமா கேளு. டைமுக்கு சாப்பிடு. ஹாஸ்பிட்டல் சாப்பாடு அவ்ளோ நல்லா இருக்காது. அதான் நான் உனக்கு வீட்ல இருந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். மிரி உடனே, தேங்க்யூ அக்கா அப்படின்னு சொல்றா. ஷின் மனசுக்குள்ள, அடேங்கப்பா, இவ பார்க்க தான் இவ்ளோ ரூடா இருக்கா. ஆனா தான் தங்கச்சி மேல அவ்ளோ பாசம் வச்சிருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு, அப்போதான் நம்ம ஷின் அவளோட ஸ்டேட்டஸே அனலைஸ் பண்றான். அவ பேர் மீனா, வயசு 24. ஆனா அதுக்கு கீழ ஒரு விஷயம் இருக்கு. அபேசன் சாபம், அ கர்ஸ். அதுவும் காட் அண்ட் டிஸ்ட்ரக்ஷனுக்கு ரிலேட்டடா ஏதோ இருக்கு. இத பார்த்த உடனே ஷின்னுக்கு தூக்கி வாரி போடுது. என்னது, அபேஸோட கர்ஸா? இத இப்பவே இவகிட்ட சொல்லி ஆகணும். இவ கோவம் ரொம்ப மோசம்தான் தெரியும். ஆனாலும் இவ மெரியோட அக்கா. இவ உயிர நான் காப்பாத்தணும். உடனே ஷின், ஹே மிஸ், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்க உடம்புல ஏதோ காயம் பட்ட மாதிரி தெரியுது. ஆ, ஒருவேள ஏதாச்சும் கர்ஸா இருக்குமோ? மினா, என்னது, கர்ஸா? ஆமா, என் கணிப்புப்படி அது ஒரு அபேஸோட கர்ஸ் மாதிரி. இத கேட்ட உடனே மினாவோட முகம் மாறுது. ஒரு மாதிரி பயங்கரமா ஸ்கேரியா ஒரு லுக்கு விட்டு, ஏ, உனக்கு உனக்கு இது எப்படி தெரியும்?ன்னு மிரட்டுற மாரி கேக்குறா. நம்ம ஷின் கொஞ்சம் பயந்துட்டே, என்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கு. அத வச்சு யார வேணும்னாலும் டிடெக்ட் பண்ண முடியும். ஆ, ஒருவேள நான் தப்பா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறான். அடேங்கப்பா, இவளோட மூடு செகண்டுக்கு செகண்ட் சேஞ்ச் ஆகுதே. நிஜமா சொல்றேன், இவ இங்கிருந்து சீக்கிரம் கிளம்புனா போதும்டா சாமி. ஆனா அடுத்த செகண்டே அப்படியே ஒரு ஃபிளிப் அடிச்சு சிரிச்சுக்கிட்டே, இல்ல இல்ல, என் மேல எந்த கர்ஸும் இல்ல அப்படின்னு சொல்றா. இத பார்த்த நம்ம ஷின் மனசுக்குள்ள, என்னடா இது, இப்பதான் பேய் மாதிரி மொறச்சா, இப்ப திடீர்னு சிரிக்கிறா. வாட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் இஸ் ஷீ அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்கான். மீனா கிளம்ப ஆரம்பிக்கிறா. டீச்சர் ஷின், நான் உங்கள அப்புறமா பாக்குறேன். ஆ, சரிங்க அப்படின்னு ஷின் சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறான். அப்பாடா, ஒரு எஸ் ரேங்க் ஹண்டரோட பிரஷர் தாங்க முடியல. இதுல நான் எப்படி 10 எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ பிலீவரா மாத்த போறேனோ? அப்போ மிரி கேக்குறா, டீச்சர், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஷின் மனசுக்குள்ள, எனக்கு இந்த எர்த்தோட ஃபியூச்சர் பத்தி ரொம்ப பயமா இருக்கு. அதோட சேர்த்து என் ஃபியூச்சர் பத்தியும் பயமா இருக்கு. சரி, நம்ம பிளான் பண்ணபடியே போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு, மேரி, நம்ம கொஞ்ச நேரம் மொட்டை மாடிக்கு போலாமா? மேரி உடனே, ஓகே டீச்சர், இந்த ரூம்லயே இருந்திருந்து ரொம்ப போர் அடிச்சிடுச்சு. சீன் கட் பண்ணா ஷின் மறுபடியும் மிரியோட மனசுக்குள்ள போயிருக்கான். ச்சே, இன்னும் எவ்ளோ நேரம் தான் இந்த செயின்ஸ உடைச்சிட்டே இருக்கிறது? சரி, இந்த தடவ எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா உடைக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கிரஷிங் ஃபிங்கர் ஆஃப் த காட் ஸ்கில்ல யூஸ் பண்றான். கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஷின் ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். மனசுக்குள்ள, ச்சே, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவ்ளோ பவர் கெயின் பண்ணேன். இதெல்லாம் பிரேக் பண்றது ஈஸின்னு நினைச்சேன். நான் இந்த எல்லா பேரியர்ஸையும் உடைச்சிட்டேனா மிரி ஒரு எஸ் ரேங்க் ஆயிடுவா, 100% உரப்பு. ஆனா இந்த செயின்ஸ உடைக்க நான் இப்ப யூஸ் பண்ற டெக்னிக் பத்தல. வேற ஏதாச்சும் யோசிக்கணும். மிரி,
ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அங்க நிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷின் அவளையே உத்து பார்க்க ஆரம்பிக்கிறான். மனசுக்குள்ள ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணி என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கணும். இத பார்த்து மிரிக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. "அ, டீச்சர், ஏன் என்ன இப்படி முறைச்சு பாக்குறீங்க?" அப்போதான் ஷின்னுக்கு ஏதோ ஒன்னு புரியுது. வாட்? இதனால மட்டும்தான் இந்த சீல் ஓபன் ஆக மாட்டேங்குதா? ம், டீச்சர், என்ன சொல்றீங்க? மிரி, உங்க அக்கா இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? தெரியலையே டீச்சர். ஆனா எதுக்கு கேக்குறீங்க? அவங்க கிட்ட நான் கொஞ்சம் அவசரமா பேசணும். இப்பவே. சீன் கட் பண்ணா ஒரு ஜெயில். அங்க ஒருத்தன் புலம்பிட்டு இருக்கான். ச்சே, இன்னைக்கு நானே பார்த்தா எனக்கு அவ்ளோ கோவம் வருது. நான் ஃபாலோ பண்ண அந்த கடவுள் இந்த உலகத்தையே காப்பாத்துவார்னு நினைச்சேன். ஆனா ஆனா எல்லாம் தலைகீழா போயிடுச்சு. எல்லாமே போய். அந்த கடவுள் என் பவர் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து புடுங்கிட்டான். என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டான். நான் அவன ஒரு பைத்தியக்காரன் மாதிரி ஃபாலோ பண்ணேன். அது எனக்கு ஒரு பெரிய ஆனரா இருந்துச்சு. ஆனா அந்த கம்முனாட்டி ஒரு டெமனா இருப்பான்னு நான் கனவுல கூட நினைக்கல. நான் அதுக்காக உன்னை வொர்ஷிப் பண்ணலடான்னு அவன்கிட்ட சொன்னேன். ஆனா ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஒரு உண்மையான கடவுள். எல்லா கடவுள்களுக்கும் மேல ரொம்ப பவர்ஃபுல்லானவரு. அவர் இந்த உலகத்துல எக்ஸிஸ்ட் ஆகுறதுனால தான் இந்த உலகம் இன்னும் தப்பிச்சிருக்கு. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க கடவுளே. நான் நெறைய தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இருந்தாலும் நான் என் முழு மனசோட உங்கள ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்படுறேன். காட் ஷின், ப்ளீஸ் என்ன அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. காட் ஷின்னுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு ஃபெய்த் ஜெனரேட் ஆகிவிட்டது. இத பார்த்து யோகான் சொல்றான், தேங்க் யூ காட் ஷின், நீங்க நிஜமாவே ரொம்ப நல்லவர். அப்போ அவனுக்கு பின்னாடி ஒரு உருவம் வருது. ஷின், நீ இப்போ ஷின் பேரா சொன்னியா? பார்த்தா அந்த உருவம் ஒரு மாஸ்க் போட்டிருக்கு. யோகான் உடனே, ஏன், யார்டா நீ, எப்படி உள்ள வந்த அப்படின்னு கேட்டுட்டு மனசுக்குள்ள நினைக்கிறான். இது யாரும் சுலபமா உள்ள வரக்கூடிய இடம் இல்லையே. 100% இது ஒரு எஸ் கிளாஸ் ஹண்டரா தான் இருக்கணும். ஹண்டர் அசோசியேஷன்காரங்க என்ன தீத்துக்கட்ட அனுப்பி வச்சிருக்கானுங்களே போல. யாருடா இவன்? ஒருவேளை என்னோட அபிலிட்டிக்காக வந்திருக்கியா? சரி, நான் நிறைய பேரை கொன்னிருக்கேன். அதனால என்ன இங்கேயே கொல்லணும்னு அவங்க முடிவு பண்ணிருக்கலாம். என்கிட்ட இப்போ காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனோட பவர் இல்லதான். ஆனா உன்ன மாதிரி ஆள சர்வ சாதாரணமா கொல்ல முடியும். அந்த மாஸ்க் போட்ட உருவம் சொல்லுது, நீ நல்லா காமெடி பண்ற. அப்போ நீ அந்த அபீஸ் இல்லையா? யோகான், என்னது அபீஸா? என்னடா உளறிட்டு இருக்க? சரி, நீ அபீஸ் இல்லாம கூட இருக்கலாம். ஆனாலும் நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். ஏன்னா நீ என் தங்கச்சி மிரி மேல கை வச்ச. அப்போதான் நமக்கு தெரியுது, அது மினா. ஒரே அட்டாக்ல யோகான காலி பண்ணிடுறா. சீன் கட் பண்ணா நம்ம ஷின், அடடா, மினாவை கண்டுபிடிக்கவே முடியல. அவ ஒரு எஸ் ரேங்க் ஆச்சே. அதனால ரொம்ப பிஸியா இருப்பா போல. ஆனா ஒரு நல்ல விஷயம், அந்த சாடிஸ்ட் டெமன் என் வீட்டை விட்டு போயிட்டான். அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறான். திரும்பி வராம இருந்தா சரி. அப்போ அவனோட காட் மேக்கர் ஆப்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது. என்னடா இது, காட் மேக்கர் ஆப்ல ஏதோ பிரச்சனை போலன்னு பார்த்தா அதுல போட்டிருக்கு, யோகான் தன்னோட கடவுள மாத்திட்டாரு. இப்போ அவர் காட் ஷின்ன ஃபாலோ பண்றாரு. ஷின்னுக்கு ஒரே ஷாக். வாட்? யோகானா? அந்த டர்க்கி பெர்வர்ட், அவன் எதுக்கு என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான்? அதுல வருது, உங்களுக்கு 52 லட்சம் ஆர்டினரி பிலீவர்ஸும் ஒரு எஸ் ரேங்க் பிலீவரும் கிடைத்துள்ளனர். ஷின் சொல்றான், அப்போ அவன் ஒரு எஸ் கிளாஸ் ஹண்டரா? அடேங்கப்பா, இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா இது ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப விசித்திரமா இருக்கு. திடீர்னு என் வீட்டை விட்டு போனா அதுக்கப்புறம் எனக்கு ஒரு எஸ் கிளாஸ் ஹண்டர் பிலீவரா கிடைச்சிருக்கான். யோகான் ஏன் என்ன ஃபாலோ பண்ணா? அப்போ ஷின்னுக்கு இன்னொரு மெசேஜ் வருது. இத பார்த்து ஷின் உறைஞ்சே போறான். அதுல என்ன எழுதியிருந்துச்சுன்னா, யுவர் பிலீவர் யோகான் இஸ் நவ் டெட். வாட் த, என்னடா இது? இப்போதாண்டா ஒரு எஸ் ரேங்க் பிலீவர் கிடைச்சான்னு சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ள காலி பண்ணிட்டீங்களாடா? அவன் எப்படி திடீர்னு செத்து போயிட்டான்? அப்போ ஒரு மெசேஜ் வருது, யோகான் கிட்ட இருந்த எல்லாமே இப்போ அதோட கடவுளுக்கு சொந்தம். நீங்க அவரோட பவர அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஷின் சொல்றான், வாட்? நான் அவனோட பவர அப்சர்வ் பண்ணணுமா? ஆனா அது எப்படி முடியும்? அவன் இப்பதானே செத்து போனான். அப்போ திடீர்னு ஷின்னுக்கு வார்னிங் மேல வார்னிங் வருது. நீங்க உங்க ஃபாலோவரோட பவர அப்சர்வ் பண்ணீங்கன்னா உங்க உடம்பு தாங்காது. ரொம்ப வலிக்கும். உங்க பாடி டெஸ்ட்ராய் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. சொல்லி முடிக்கல, அடுத்த செகண்ட் அந்த அத்தனை பவரும் ஷின் உடம்புக்குள்ள வர ஆரம்பிக்குது. ன்னு கத்துறான் நம்ம ஹீரோ. கொஞ்ச நேரத்துல அமைதியாகிட்டு, அப்பாடா, யோகானோட எல்லா அபிலிட்டியும் அப்சர்வ் பண்ணிட்டேன் போல. இந்த கேம் என்னதான் பண்ண பாக்குது? என்ன கொல்ல பாக்குதா? அட்லீஸ்ட் ஏதாச்சும் பண்றதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பிளனேஷனாச்சும் குடுக்கலாம்ல.
அப்போ இனிமே என் பிலீவர் யாராச்சும் செத்தா அவங்க பவர் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்கிட்ட வந்துருமா? இருந்தாலும் இது ரொம்ப வியர்டா இருக்கு. யோகான் எப்படி இப்போ சாக முடியும்னு சொல்லிட்டு நியூஸ செக் பண்றான். அதுல ஒரு ஹெட்லைன் இருக்கு. பிளாக் மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருந்தவன் செத்துட்டான். ஷின் சொல்றான். இங்க பேர் மென்ஷன் பண்ணலனாலும் இது யோகான பத்தி தானே எனக்கு தெரியுது. சரி, எது எப்படியோ அட்லீஸ்ட் என் காட் ரேங்க்ல எஸ் ரேங்க் பிலீவரோட எண்ணிக்கை கம்மி ஆகல.